சாய்ராம். வெல்கம் டு பவானி சாய் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் பார்த்திங்கன்னா லேடிஸ் ஸ்பெஷல் மகளிர் மட்டும்தான். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி பார்க்க போகிற செக்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நியூவாக ஒருத்தங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். சுஜான் அவங்க பேர். அவங்க வந்து மைசூரில் இப்போது இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி தான் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அவங்கள பற்றி ஒரு இன்ட்ரோ சாங் பார்த்துட்டு வாங்க. அது ஒரு பெரிய கதை இருக்க சொல்கிறேன். She is a fantasy, sha-na-na-na-na, uh-oh. She has a harmony, sha-na-na-na-na, uh-oh. No one knows she's a mystery, sha-na-na-na-na, uh-oh. Fills your heart with ecstasy, oh, hoo, yeah, yeah. தேவதை வம்சம் நீயோ, தேனிலா அம்சம் நீயோ, பூமிக்கு ஊர்வலம் வந்த வானவில் நீயோ. அதில் என்ன உங்களுக்கு புரிஞ்சுது? ஸோ அவங்க யோகா பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஒரு யோகா டீச்சர், அப்புறம் பெஸ்ட்டு ஹோம் மேக்கர், அந்த மாதிரின்னு எதுனா புரிஞ்சுட்டுருப்பீங்க. ஸோ இதுலேருந்து என்ன காட்ட போகிறாங்கன்னு ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னா அவங்க வந்து நம்ம செக்மெண்ட்க்கு வந்து யோகா வந்து காட்ட போகிறாங்க. நம்ம சேனலில் வந்து அவங்க வந்து கண்டினியூஸாக வந்து யோகா பற்றி நம்மளுக்கு பேசிக்காக வீட்டில் இருந்தபடியே என்னென்ன பண்ணலாம் யோகாவை அப்படின்ட்டு தான் நம்மளுக்கு காட்ட போகிறாங்க. ஸோ அது வந்து ஃப்யூச்சரில் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ சாங் தான் நம்ம பார்த்தோம். அவங்கள பற்றி அவங்க இந்த நிலைமைக்கு வந்தாங்கன்னா அதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். பிகாஸ் இது ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாக இருக்கும், இன்ஸ்பைரிங் வீடியோவாக இருக்கும். அவங்கள பற்றின ஒரு லைஃப் ஹிஸ்ட்ரியை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேவா? சுஜான்றவ வந்து மை ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். அவள் வந்து ஜூனியர். நான் ஸ்கூல் படிக்கும்போது அவள் ஜூனியர், நான் சீனியர். ஸோ வந்து என்னோடய ஃப்ரெண்டோட சிஸ்டர் தான் அவள். நாங்களாம் ரொம்ப க்ளோஸ். நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன உடனே அவள் என்ன சொன்னான்னா, உனக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் சொல்லு, உனக்கு யோகா பற்றி எதனா வேணும்னாலும் சொல்லு, அந்த டிப்ஸ் நான் உனக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஸோ அது அவள் சொன்னதை வச்சு நான் வந்து அப்ரோச் பண்ணேன். ஓகே, அவளும் வந்து ஒத்துண்டா. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்யூச்சர் நெக்ஸ்ட் வீக்லலாம் பார்த்திங்கன்னா அவள் யோகா பற்றி வந்து நம்மளுக்கு வந்து பேசிக்காக என்னெல்லாம் இருக்குன்ட்டு அதை பற்றிலாம் நம்மளுக்கு வந்து கொடுக்க போகிறா. இப்போ வந்து ஒரு இன்ட்ரோ சாங் தான் பார்த்தோம். இதில் பார்த்திங்கன்னா அவளோட லைஃப் சுஜா இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? வா, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கே, ஒரு லேடியாக இருந்துட்டு இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்களே, அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கா, அவள் மைசூரில் இருக்கா. அதுக்கு முன்னாடி அவள் வந்து பரோடாவில் இருந்தா. இப்போ வந்து ஒரு 4-5 இயர்ஸாக வந்து மைசூரில் இருக்கா. ஸோ யோகா டீச்சராக இருக்கா. நல்லா லைஃப் போயிட்டுருக்கு அவளுக்கு. பட் அந்த சுஜா ஒரு 10 இயர்ஸ் பேக் எப்படி இருந்தாங்க அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து லைஃப்பில் வந்து சில பேர் நினைப்பாங்க, எனக்கு வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் பாரு, கடவுளை திட்டுவாங்க, எனக்கு மட்டும் இந்த மாதிரி கஷ்டம் கொடுக்குறியே அப்படின்னு வந்து புலம்புவாங்க. எல்லாருக்கிட்டையும் வந்து புலம்புவாங்க, எனக்கு மட்டும் இந்த மாதிரி கொடுக்குறியே கடவுளே, ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னு. ஸோ இந்த லைஃப் ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா, சுஜாவோட லைஃப் ஹிஸ்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா நம்மளோட கஷ்டம்லாம் எங்கேயோ அதெல்லாம் நம்ம 0.1 இந்த மாதிரி தான் சொல்லுவோம். எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது தான். எல்லாருமே வந்து அவங்கவுங்க கஷ்டம், தலைவலியும் வயிற்றுவலியும் அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி அவங்கவுங்க அந்தந்த கஷ்டத்தை அவங்கவுங்க அனுபவிக்கும் போது தான் தெரியும். பட் நம்ம கஷ்டத்தை மற்றவங்க கஷ்டத்தோடு கம்பேர் பண்ணும்போது நம்ம ஃபார் பெட்டர்னு தோணும். அவங்களாம் எப்படி அதை வந்து ஓவர் கம் பண்ணி வந்திருக்காங்கன்ட்டு நம்மளுக்கே தெரியும். இதெல்லாம் பரவாயில்லையே, நம்ம ஏதோ பரவாயில்ல, நம்ம மீண்டு வந்துட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அந்த கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது நம்ம கஷ்டம்லாம் எங்கேயோன்னு இருக்கும். ஸோ இது மூலிமா என்ன சொல்கிறேன்னா மோட்டிவேஷன் வீடியோவாக இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகே, பார்ப்போம். சுஜா பார்த்திங்கன்னா நல்லா லைஃப் ஸ்டைல் போயிடுது. காலேஜ் பண்ணா, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு. ஸோ கல்யாணம் ஆகிட்டு பார்த்திங்கன்னா ஷீ இஸ் ஆல்சோ எ பாபா டிவோட்டி. அது ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு சொல்கிறதுக்கு. கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகிட்டு அவளுக்கு வந்து 4 வருஷம் குழந்தை இல்லை. வேண்டாத கடவுள் இல்லை, நாங்களும் எல்லாருமே ப்ரே பண்ணோம். ஸோ 4 வருஷம் குழந்தை இல்லாமல் தான் அவளுக்கு வந்து
அந்த பாபாஜியே வேணா. நானும் வந்து அவளுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்தேன், கண்டினியூஸாக பாபா வேண்டு, உனக்கு வந்து கண்டிப்பாக உனக்கு வந்து குழந்தை பாக்கியம் தருவான்ட்டு. ஸோ ஒரு 4 வருஷம் கழிச்சு தான் அவளுக்கு குழந்தை வந்தது. அந்த குழந்தை வந்தது பார்த்திங்கன்னா, குழந்தை பிறந்தது, ஆம்பளை குழந்தை. செம்ம க்யூட்டாக இருப்பான், பிளாக்காக இருப்பான். ஆனால் அப்படியே பிளாக் பியூட்டி மாதிரி இருப்பான், அவ்வளோ அழகாக இருப்பான். ரொம்ப பிடிக்கும் அந்த குழந்தை. ஸோ அந்த குழந்தை வந்து 1 இயர் ஆச்சு. 1 இயர் ஆனதுக்கப்புறம் என்ன பார்த்திங்கன்னா, அப்போ வந்து அவள் வந்து பரோடாவில் இருந்தாள். பரோடாவில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு நாள் வீட்டில் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் அவள். அப்போ இந்த மாதிரி, ஏன்னா 1 வயசு குழந்தை வச்சுட்டுருக்கா. அவளும் வந்து பார்த்திங்கன்னா பிஜிலாம் முடிச்சிருக்கா. பட் அவள் வந்து வேலைக்கெலாம் எதுவும் போகல, வீட்டில் இருந்துட்டு பாப்பா பார்த்துட்டு இருந்தா. ஸோ பாப்பாவை வச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு, அவங்க வந்து மாடியில் இருக்காங்க. ஸோ மாடியில் இருக்கும்போது என்ன ஆச்சு, மாடியிலேருந்து தவறி விழுந்துட்டான் குழந்தை. அதாவது 2 குழந்தை விளையாடிட்டு இருந்தா. பக்கத்து வீட்டு குழந்தையும் வந்து பக்கத்தில் விளையாடிட்டு இருந்தது. அந்த குழந்தையோட, அவளோட குழந்தையோட பக்கத்து வீட்டு குழந்தையும் வந்து விளையாடிட்டு இருந்தது. அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, அங்கே பக்கத்தில் வாஷிங் மிஷின் போட்டு வச்சுருந்தா. அந்த வாஷிங் மிஷின் சம்திங் ஏதோ போய் எடுக்க போகுதுன்ட்டு, அந்த குழந்தை போய் இதுவாக போகுதுன்ட்டு அந்த குழந்தைய பிடிக்க போய் என்னாச்சு, அந்த பால்கனிலேருந்து பாப்பா வந்து விழுந்துட்டான். 2வது மாடி சம்திங், அதுலேருந்து கீழே விழுந்துட்டான். அப்போ தான் டெரிபிள். அங்கேருந்து விழுந்துட்டான் குழந்தை. அந்த குழந்தை விழுந்த உடனே ஒன்றுமே புரியல. எல்லாருக்குமே தெரியும், எல்லா தாய்க்கும் எப்படி இருக்கும்ன்ட்டு. அந்த குழந்தைய என்ன பண்ணாங்க, ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தாங்க. ஸோ அது அப்புறமா வந்து அன்கான்ஷியஸ் ஆகிட்டான். ஒரு 1.5 வயசு 1 வயசு தான் இருக்கும் குழந்தைக்கு. அப்போ ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தாங்க. கோமாவில் இருந்தான் பாப்பா. 1 வீக் அப்படி இருக்கும், 10 days. அதுக்கப்புறம் வந்து குழந்தை வந்து இறந்துட்டான். அன்கான்ஷியஸாக இருந்தாங்க, பிரெயின் டெட்டுன்ட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஸோ அது இதுவாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவள் வந்து வாழ்க்கையின் எல்லைக்கே போயிட்டாள். அவளை வந்து எப்படி தேர்த்ததுன்னே எல்லாருக்கும் தெரியல. ஸோ அவங்க ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அவளை வந்து எப்படிடா மீண்டு கொண்டு வருதுன்ட்டு. அதுலேருந்து ஓரளவுக்கு கொண்டு வந்தோம். எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாரும் வந்து அவளை வந்து இல்லைம்மா விடு, நம்ம கையில் எதுவுமே இல்லை, கடவுள் தான் இது பண்ணிவிட்டு அவளை வந்து அதுலேருந்து வெளியே கொண்டு வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ அதுலேருந்து ஓரளவுக்கு வெளியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவளையே மாற்றிக்கிட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இன்னொரு கேர்ள் பேபி பிறந்தது. ஸோ அந்த கேர்ள் பேபியும் பார்த்திங்கன்னா, ஸோ அந்த பாப்பா பிறந்ததுக்கப்புறமா 2வது கன்சீவ் ஆனா, திருப்பியும் கன்சீவ் ஆனா. அதுவும் உடனே கன்சீவ் ஆகலை, திருப்பியும் கொஞ்ச நாள் கழிச்சிடுங்க. அந்த கன்சீவ் ஆனதுலேயும் பார்த்திங்கன்னா ட்வின்ஸ் பிறந்தது. அந்த ட்வின்ஸ் பிறந்து ஒரு 2 நாள் தான் இருக்கும். அந்த ட்வின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 2மே கேர்ள் பேபி. அந்த 2 கேர்ள் பேபியில் வந்து ஒரு கேர்ள் பேபி வந்து இறந்துடுச்சு. ஸோ இதுதான் அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி. இது எதுக்காக சொல்கிறோன்னா, இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தின் எல்லையில், வாழ்க்கையின் எல்லையில் இருந்தவங்க வந்து இப்போ பார்த்திங்கன்னா டீச்சராகவும் இருக்காங்க. அப்புறம் வந்து யோகா கிளாஸஸ் நடத்துகிறாங்க ப்ரைவேட்டாக. அப்புறம் வந்து இதில் வந்து PhD பண்ணிகிட்ருக்கா. இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் எல்லா லேடிஸ்க்கு மட்டும் இல்லை, ஜென்ஸுக்கு கூட தான். கஷ்டன்றது எல்லாருக்குமே பொது, ஜென்ஸ் எல்லாருக்குமே வந்து கஷ்டம் வந்து பொது. ஸோ இந்த வீக் வந்து அவங்கள பற்றி இன்ட்ரோ சாங் தான் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வீக் அவங்க வந்து யோகா பற்றின ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு நம்மளுக்காக வீட்டில் இருந்தபடியே என்னென்ன யோகா ஸ்டெப்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. அதை தான் வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்து நானும் வந்து வீட்டில் யோகா ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் நானும் யோகா வந்து பண்ணதில்லை. ஸ்கூல் டைமில் ஒரு 1 இயர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் நான் பண்ணதில்லை. அந்த வீடியோ பார்த்து நானும் வீட்டில் வந்து கற்றுக்க போகிறேன். நீங்களும் பார்த்து கற்றுக்கோங்க, ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவங்க வந்து சூப்பராக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை நெக்ஸ்ட் வீக் ப்ளே பண்ணுவோம், ஓகேவா? ஸோ கீப் சப்போர்ட்டிங். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறத வச்சு தான் நான் வந்து செக்மெண்ட்டை வந்து இன்னும் எப்படி டெவலப் பண்ணலான்ட்டு நான் வந்து திங்க் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் தித்தி பேசியிருப்பேன். பிகாஸ் அவளோட லைஃப் ஹிஸ்ட்ரி பேசும்போது எனக்கு கொஞ்சம் அழுக வந்துடுச்சு, அதனால தான். ஸோ கீப் சப்போர்ட்டிங், ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. ஓகே, பாய்.